பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று டெல்லி சென்றிருந்த நிலையில் இன்று காலை 11 மணிக்கு அவர் சந்திப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், பிரதமரை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார், இது குறித்தான விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் அலுவலகத்தில் முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசினுடைய கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே கல்விக்கு வழங்க வேண்டிய தொகை, அதாவது மத்திய அரசு மாநிலங்களுக்கு கல்விக்கு வழங்க வேண்டிய தொகையை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த தொகை இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழக அரசு செயல்படுத்த முடியும். எனவே இந்த கல்விக்கான நிதியை வைத்தான் ஆசிரியர்களோட ஊதியம் உள்ளிட்ட மாணவர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்க முடியும். மாநில அரசினுடைய நிதியோடு மத்திய அரசினுடைய நிதியும் கூடுதலாக இந்த கல்வியுடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி இந்த வருடம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு இதற்காக கூறிய காரணம், தேசிய கல்விக் கொள்கைகளை பின்பற்றாத எந்த மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கவில்லை என்ற அடிப்படையில் தற்போது தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெறுவதற்காகவும், அதே போல தமிழக அரசுக்கு மெட்ரோ பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சென்னை மட்டுமல்லாது மதுரை, கோவை மற்றும் திருச்சி என இந்த 3 முக்கிய நகரங்களுக்கு மெட்ரோ பணி விரிவுபடுத்தப்படும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை அறிவித்த நிலையில் அதற்கான திட்டமிடல் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கான நிதிகளும் தற்போது மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படவில்லை. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிதியோடு செயல்படுத்தக்கூடிய இந்த மெட்ரோ பணிகள் திட்டம் தற்போது தமிழகத்தில் சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 வழித்தட பணிகள் முடிவற்று பயணிகள் தங்கள் மெட்ரோ ரயில்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் சூழலில் தற்போது 3வது வழித்தடமான வழிகளும் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பணிகளை விரைந்து முடிக்க மத்திய அரசுடைய நிதி தேவைப்படுகிறது. எனவே அது தொடர்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து பேச இருக்கிறார். தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியில் தமிழ்நாடு அரசுக்கு தற்போது வரை நிதிகள் பல துறைகளுக்காக கல்வி, மெட்ரோ உள்ளிட்ட துறைகளுக்கு ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே அந்த நிலுவைத் தொகையும் உடனடியாக பெறுவதற்காகவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த அமெரிக்கா பயணம் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடன் முதலீடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குடைய மத்திய அரசுடைய அனுமதி தேவைப்படுகிறது. எந்த ஒரு மாநில அரசும் நேரடியாக முதலீடு ஈர்த்தாலும் கூட அதற்கான அனுமதி மத்திய அரசு தான், நிறுவனங்களுடைய இந்தியாவுக்கு வருகை புரிகிற அந்த நிறுவனங்களுடைய அனுமதி மத்திய அரசு தான் கொடுக்கும். எனவே அதன் அடிப்படையில் அதுவும் அந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார். எனவே பல்வேறு தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடியிடம் பேசி தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி குறித்தும் தொடர்ச்சியாக எடுத்து கூறி அந்த நிதியை பெறுவதற்காக தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் நேற்று மாலை இங்கிருந்து டெல்லி சென்றிருக்கிறார். தற்போது 11 மணிக்கு பிரதமர் மோடி அவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து தமிழக அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு விண்ணப்பங்களும் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.